எந்த அளவுக்கு மாசு கலந்திருப்பது என்பதை நாம் இப்போது பார்க்கின்றோம். மாசு கலந்த நீர் வந்து கொண்டு இருப்பதை இப்போது நம்ம காண போகிறோம். தமிழகம் ஓசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணை அருகே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த அணையில் வரும் நீரானது கர்நாடக மாநிலம் நந்திமலை என்னும் மலையில் உருவாகி கர்நாடக மாநில வழியாக தமிழ்நாட்டை பாகலூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணையை வந்து அடைகிறது. இந்த நதியை நம்பி ஒசூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் 8000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த நதியை நம்பி பல கால்நடைகளும் வளர்த்து வருகிறார்கள். இப்போது எப்பெல்லாம் மழை பெஞ்சு தண்ணி வருகிறதோ அப்போதெல்லாம் இது போன்ற அதாவது ரசாயனம் கலந்த நீரை கர்நாடக மாநிலம் தமிழகத்தில் உள்ள கர்நாடக எல்லையில் உள்ள ஆலைகளில் உள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவு நீரை சாயப்பட்டற நீரை திறந்து விடுகிறார்கள் இந்த நதியில். இந்த நதியானது இப்போது நாங்கள் துர்நாற்றத்துடன் நின்றுதான் செய்தியாளர்களுக்கு செய்தியை கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நதியில் வர நீரை நம்பி விவசாயிகள் மலர் சாகுபடி மற்றும் காய்கறிகள் பயிரிடுகிறார்கள். இந்த காய்கறியானது தமிழகம் மற்றும் கர்நாடகா போன்ற 4 மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். இந்த நீரில் நச்சு நீர் கலந்து உள்ளதால் இந்த காய்கறியை உண்ணும் மக்களுக்கு நோய் வரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று இந்த நீரை அருந்தும் கால்நடைகளும் நோய் வந்து இறப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உள்ளது. இந்த நீரானது நிலத்தடி நீரை பாதிக்கப்படுகிறது. இந்த மண் வளத்தை பாதிக்கப்பட்டுள்ளது. இதை ஆய்வு செய்து இந்த நீரை சுத்திகரிப்பு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி விவசாயிகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்காக அரசு முன்வந்து இந்த நீரை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் சார்பாகவும் இந்த பகுதியில் வாழ்கின்ற பொதுமக்கள் சார்பாகவும் கோரிக்கை விடுக்கின்றோம். இதற்கான ஏதாவது செயல் திட்டம் இருக்கிறதா என்பதை இந்த பகுதி மக்களுக்கு தமிழக அரசுக்கு உடனடியாக அறிவிப்பு செய்ய வேண்டும். அதே போன்று பொதுப்பணித்துறையும் நீர் வளத்துறையும் இந்த நீரை மாசுபடுத்தும் ஆலைகள் மீதும் மற்றும் சாயப்பட்டர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் உள்ள விவசாயத்தையும் கால்நடைகளையும் மண் வளத்தையும் நீர் ஆதாரங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.